வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நாளை காலை 10 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைகிறார். இதற்கான அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பனையூர் கட்சி அலுவலகத்தில் நாளை காலை 10 மணிக்கு இந்த இணைப்பு நிகழ்ச்சியானது நடத்தப்பட இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு விஜய் அவர்களுடன் செங்கோட்டையன் நடத்திய ஆலோசனை நிறைவுற்றிருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையின் பொழுது குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, டி நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களும் கலந்து கொண்டார்கள். விஜய் அவர்களுடன் செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார். 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்து முடிந்திருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து வித பணிகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் தைரியமாக அனைத்து வித முடிவுகளையும் எடுங்கள் என்று செங்கோட்டையன் தரப்பில் வாக்குறுதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை விரைந்து தொடங்குங்கள், அதற்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று வரக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரியான வியூகங்கள், விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய பணிகளும் செங்கோட்டையன் அவர்களுக்கு அளிக்கப்படும் என தெரிகிறது. ஏனென்று சொன்னால் 1989 ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த சுற்றுப்பயண பயணங்களை அமைத்து கொடுத்தவர் செங்கோட்டையன் அவர்கள். ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் உடையவர். 50 ஆண்டு காலம் அதிமுக என்ற இயக்கத்தில் பயணித்தவர். இதனால் அவருடைய அனுபவம் தாவேகாவிற்கு கை கொடுக்கும் என தாவேகாவினர் எதிர்பார்க்கிறார்கள். விஜயும் ஒரு மூத்த அரசியல்வாதி, தன்னுடன் இருந்தால் கட்சிக்கு நல்லதாக இருக்கும் என்றும் நினைக்கிறார். இதன் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவும் செங்கோட்டையன் அவர்கள் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் அது தோல்வியில் முடிந்திருக்கிறது. நாளைய தினம் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கிறது. மற்றொரு புறம் தாவேகாவில் செங்கோட்டையன் இணைய இருக்கிறார். திமுக மற்றும் தாவேகா என களத்தை மாற்றுவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளையும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் இதுவரை அவர் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காததும் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் அவர்களுடன் அவருடைய ஆதரவாளர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோரும், அதே போன்று ஊடகவியலாளர் ஒருவரும், பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு சிலரும், தமிழகத்திலிருந்து ஒரு சில முக்கிய நிர்வாகிகளும் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மூத்த நிர்வாகிகள் இணைவது குறித்த விவகாரங்கள் அடுத்தடுத்த நாட்களில் வரும். செங்கோட்டையனுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு அளிக்கப்பட இருக்கிறது. அடுத்தடுத்த கூட்டங்களில் செங்கோட்டையனும் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.